உண்மையாக பார்க்கும்போது யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் தந்தார் இல்லைங்களா? யோசேப்புக்கு தேவன் ஒரு தரிசனம் தந்தார். என்ன தரிசனம் தந்தார்? சோத்திரம். அவனுடைய அரிக்கட்டுகளை, அவனுடைய 11 அரிக்கட்டுகளும் என்ன செய்ததுங்க? வணங்கினது. ஸ்தோத்திரம். அவனை சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அவன் எல்லாரும் வணங்கினதை அவன் சொப்பனமாய் பார்க்கிறான். அப்ப பாருங்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தரிசனத்தை அழிக்க வேண்டும் என்பதுதான் பிசாசனுடைய திட்டம். சரிங்களா? அதனால அவன் சொல்றாங்க பாருங்க, அவங்க அண்ணன் மாதிரி சொல்றாங்க, இந்த சொப்பனக்கார வரான், அவனை என்ன செஞ்சிருவோம்? கதையை முடிச்சிருவோம். அவன் தரிசனம் எப்படி, பைபிள் வாசிக்கிறீங்க தானே, எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம். அவன் சொன்னானே நம்ம எல்லாம் வணங்குவோம் அப்படின்னு சொன்னானே, அப்போ அவனுடைய தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம், அவன் கதை முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனால் அங்கே அவனுடைய தரிசனத்தை காப்பாற்றுவதற்கு ஒருவன் எழும்புகிறான். யாருங்க? யூதா. அல்லேலூயா. அவன் தரிசனத்தை காப்பாற்றுவதற்கு யூதா எழும்புகிறான். அதனால தான் ஸ்தோத்திரம், யூதாவில் கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. யூதாவின் செங்கோல் அவர் வருமளவும் அவனை விட்டு நீங்குவதில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, உங்களை ஒருவேளை நம்மளை கர்த்தர் முழு நேரத்து ஊழியத்துக்கு அழைக்கல, ஆனா தரிசனம் பெற்றவர்களை தாங்குவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தரிசனம் பெற்றவர்களை யூதாவை போல காப்பாற்றுவதற்கு நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. யூதாவின் சந்ததியை ஆசீர்வதித்தார். அதனால தரிசனம் பெற்ற ஊழியக்காரர்களை, தரிசனம் பெற்ற சபையை, தரிசனம் பெற்ற தேவ ஜனங்களை நீங்களும் நானும் தாங்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் யூதாவை போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.